ஓகே. ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருநாத் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அது ஆப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து லாகின் அவங்க இதானதுக்கப்புறம் லாகின் பண்ணி போனதுக்கப்புறம் உள்ள அரசன் பேட்ச் ஆக்டிவ் கோம்போ அப்படின்னு இருக்கும். உள்ளே போனீங்கன்னா வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் ஏன் இது வரைக்கும் யாரும் ரிவ்யூ கொடுத்ததில்லன்னு எனக்கு தெரியல. ஆப் ரிவ்யூ யாருமே கொடுத்ததே இல்லை. ஓகேங்களா? அவங்க அவங்க இத பத்தி எதுவுமே ஆப் நிறைய பேசுவாங்க இல்லையா? இந்த அகாடமி அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி பேசுனது கேட்டதே இல்ல. நான் எக்ஸ்ட்ரா திங்க் பண்றேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? சரி, ஓகே, என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ நான் இப்பயே வார்ன் பண்றேன். நான் சொல்றது எல்லாமே என்னோட பர்சனல் இதுதான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து உங்க வியூல இருந்து பார்க்காதீங்க. என் வியூவில் நான் சொல்ல போறேன். நீங்க அதை ஜஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ உள்ள போனோடனே மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது இதுதான் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பழைய மெட்டீரியல் தான் எல்லாமே. ஓகேங்களா? அப்டேஷன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மெட்டீரியல்ஸ் அப்படியே இருக்கு. ஸோ அரசியல் ஸ்கெடியூல் போட்டு இப்பதான் புதுசா வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ஸ்டார்ட் பண்ணது, அதாவது எல்லா பேட்சுமே இது முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஆழ்கடல், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாணவன், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரிவர்ஷனரி வீக் டெஸ்ட், சாணக்கியா, புத்தக பித்தன், இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இல்லையா? நிறைய ஸ்குவாடு, குருநாத் ஸ்குவாடு, இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு கம்பைலேஷன் பண்ணி அப்படியே எல்லாம் ஒரே இதில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரசன் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா இப்போதான் போட ஆரம்பிச்சோம். ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறாங்க. இதுமாரி தான் அப்டேட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ குரூப் 4 வந்து ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அரசன் ஸ்கெடியூல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கெடியூல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பட் வந்து இன்னைக்கு இதுல ஆச்சரியமா இருக்குது என்ன அப்படின்னா, தமிழ்லாம் மொத்தமா எல்லாமே தமிழாவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் ஜிஎஸும் பாலிட்டி, தமிழும் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்கிலீஷ் அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் இங்கிலீஷ், இந்த பக்கம் இங்கிலீஷ். ஆனா இந்த பக்கம் இங்கிலீஷ், இந்த பக்கம் தமிழ் தான் வந்து குரூப் 4க்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறந்துட்டாங்க போல. ஸோ நான் ஒன்னொன்னையும் மாத்தி மாத்தி தான் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ். ஓகேங்களா? அடுத்து குரூப் 4 சிலபஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து குரூப் 2, குரூப் 1 எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அடுத்து ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் அப்டேட் பண்ணிட்டே வராங்க. ஸோ ஸ்கெடியூல் 1 வந்து பாலிட்டி. ஓகேங்களா? அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிரியம்பல், மிஸ்டர் பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கேபினெட், அடிப்படை உரிமைகள், அரசு வழிகாட்டு, நெறிமுறை, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்பதான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்னா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட ஸ்கெடியூல் வந்து இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 3 எக்கனாமிக்ஸ். அதாவது எக்கனாமிக்ஸ்னா அதுல என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல், இது வந்து ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோன்னா இது சூப்பர் பிரெயின் மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு அந்த எடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதோட பிடிஎஃப். அதே மாதிரி ஸ்கூல் வந்து ஃபுல் புக் வந்து ஃபுல் மெட்டீரியல்ஸ் யூனிட் 1 to 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் வந்து நிறைய மிஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஐ மீன் 11th பழசு, புது, அந்த பழைய சிறப்பு தமிழ் பழசு, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்டேட் பண்ணாம அப்படியே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போன இதில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பழசு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஓகேங்களா? என்னோட நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் அது அதே மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஸ்கெடியூல் இருக்கு. இது மாதிரி படிச்சுட்டு ஆழ்கடல் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் போய் நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தா தமிழ் ஹவுசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அகர முதலி, மரபு தொடர், சொல்லகராதி, மயங்கொலி, அதே மாதிரி அகர முதலி, இந்த மாதிரிலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பார்க்குறேன். ஸோ எனவே ஆப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாட்டா படிச்சு முடிச்சுட்டு படிச்சு முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பழமொழி 400, அந்த 400 பழமொழி அந்த மாதிரி. ஸோ ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் இதுங்க நான் சாரி போடுறேன். ஓகேங்களா? அது மாதிரி கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு வராங்க. இது புதுசா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து எழுத்து இலக்கணம். ஸோ எழுத்து இலக்கணம்லாம் மாறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைல்ல. ஸோ அதை வந்து எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ 38 மெட்டீரியல்ஸ் எல்லாமே சுட்டெழுத்துலேருந்து வினாய எழுத்துலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் சுட்டெழுத்து காட்டுற பாருங்க, அது இது அகச்சுட்டு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே எடுத்து கான்செப்ட் அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ வினாய எழுத்துக்கள் ஓகேங்களா, அந்த மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா வந்து கொடுத்துருக்காங்க, பொறுமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஷீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அடுத்த வல்லின் மிகுந்ததான் ஷார்ட் பாயிண்ட் மிஸ் பாயிண்ட் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. இது ஓகேங்களா. அவுட்சோர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு. எழுத்திலக்கணம் இது வந்து இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர். இது மாணவன் மெட்டீரியல் பார்த்தோம்னா ஸ்கெடியூல் படி கொடுத்துருக்காங்க. ஸ்கெடியூல் படி கொடுத்துட்டு அந்த மாணவனோட டெஸ்ட் மெட்டீரியல் வெளியே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம போய் எழுதணும் அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள். கலைச்சொற்கள்ல அவங்க எது முக்கியமா இருக்கு. ஓகே, இது பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் கலைச்சொற்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவுட் சோர்ஸ் பார்த்தோம்னா அதுல எது அவங்களுக்கு முக்கியமா இருக்கிற மாதிரி தோணுதோ அதை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இதுல இருந்து ஃபுல்லா கொடுக்காம இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இதுவும் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்டேட் ஆகுதான்னு பார்த்தா அப்டேட் ஆகுது. ஓகேங்களா. பட் என்னோட பர்சனல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து ஜிஎஸ் அவுட் சோர்ஸ், தமிழ் அவுட் சோர்ஸ்ன்னு போட்டு அந்த புக்கோட பிடிஎஃப் அப்படியே கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் புக் வாங்குற அளவுக்கு இது இல்லாததுனால தான் நம்ம இதுல பேட்ச்ல வந்து ஜாயின் பண்றோம் இல்லையா. ஸோ கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லைக் வெங்கடேஷன் புக்ஸ், தற்காலம் புக்ஸுக்கு அப்டேட் ஆனது அதெல்லாமே கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. இது ஒன்று பர்சனல் இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லிலக்கம் அதே மாதிரி, இது இங்கிலீஷு, சொல்லகராதி அதே மாதிரி, எளிய மொழிபெயர்ப்பு, எழுத்து திறன், ஸோ ஒவ்வொன்றும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீசனிங் ஒர்க் ஷீட்டு, திருக்குறள், அறநூல் தொடர்பான செய்தி, இந்த மாதிரி எல்லாமே. ஓகேங்களா. ஸோ யூனிட் 7 பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வரணும் அறவேல் இலக்கியங்கள் 15 மும்மருந்து 40 இன்னா 40 ஏழாதி அவையார் பாடல்கள் பிறகு நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படியே ஏற்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தமிழ் சான்றோர் இருக்காங்க இல்லையா, அது பாரதிதாசன் சிதம்பரம் குன்றக்குடி அடிகளா, காயிதம் இல்லை தாரா பாரதி, அந்த மாதிரி பட்டுக்கோட்டை, அந்த மாதிரி 13 பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஐஎன்எம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். பட் வந்து இது வந்து அப்டேட்டட் மெட்டீரியல்னு தெரியும். வெங்கடேஷன் அதெல்லாம் ஆட் பண்ணல. என்ன புக் யூஸ் பண்ணிக்காங்க கொஞ்சம் சொன்னா அந்த சோர்ஸ் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா. சரி, மொத்தமா எல்லாமே மெட்டீரியல்ஸா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ரெண்டு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராமரு, அதே மாதிரி இப்போ யூனிட் 5 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிர்வாகம் சீரியஸ், அப்புறம் தமிழ் சமூகம் பிளஸ் வரலாறு அந்த சீரீஸ், அது இங்கிலீஷு, சயின்ஸ் அதே மாதிரி சயின்ஸு தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி இவிஎஸ் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா. இதுக்குள்ளார போனீங்கன்னா எல்லாமே மொத்தமா எல்லாமே ஐஎன்எம் தமிழ் இங்கிலீஷ், அதே மாதிரி பார்த்தோன்னா தேசிய இயக்கம் தமிழ் இங்கிலீஷ், இந்தியன் ஜியாகிரபி தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி எல்லாத்துமே கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸு 2021 அப்டேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடுக்கு தனியாக. அதே மாதிரி பார்த்தோம்னா பங்களிப்புகள் பட்டியல் இந்த மாதிரிலாம் பட்ஜெட்டு 2024 இதுவும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. பெண்கள் மேம்பாடு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தனியா. ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதுவும் 2025 அந்த இதெல்லாம் சேர்த்தி அந்த மாதிரி. ஸோ மிஷன் 120 டெஸ்ட் ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு வெளில போய் டெஸ்ட் மெட்டீரியல் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போய் டெஸ்ட் எழுதிகள் அந்த மாதிரி. இதெல்லாம் அதே தான். சாணக்கியா இது இங்கிலீஷு. புத்தகப்பித்தன் பார்த்தோம்னா புத்தகப்பித்தன் ஓகேங்களா. ஸ்கெடியூல் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கெடியூல் படி பார்த்தீங்கன்னா இது எல்லா 12th வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. 7th 8th 9th ஃபர்ஸ்ட் 10th வரைக்கும் ஒரு வால்யூமு, 11th 12th வரைக்கும் ஒரு வால்யூம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துட்டாங்க. இந்த புத்தகம் வால்யூம் 1 பேஸ் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் மெட்டீரியல்ல புத்தக பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது நாம எழுதிக்கணும்.
அதே மாதிரி பார்த்தோம்னா இங்க வால்யூம் 2 இருக்கா, 11th 12th ஸ்கெடியூல். அதுபடி பார்த்தோம்னா டெஸ்ட் மெட்டீரியல் இங்க காட்டும். டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் பாருங்க. ஓகே, இங்க ஊத்துறாங்களா ஆழ்கடல், அங்க ஸ்கெடியூல் பார்த்தோம், இங்க டெஸ்ட், அங்க ஸ்கெடியூல், இங்க டெஸ்ட். அங்க ஸ்கெடியூல் படி படிக்க வேண்டியதுதான், இங்க வந்து டெஸ்ட் எழுத வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரும் கேட்குறீங்க ஒரு டைம் டெஸ்ட் எழுத முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வச்சு நம்ம டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கு, ஆன்லைன்லேயே டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கு, ரெண்டு மாதிரியுமே வந்து இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தோம்னா ஒரு டைம் எழுதிட்டு இன்னொரு டைம் எழுத முடியாது அப்படின்லாம் வந்து எதுவுமே இல்லை. நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்க டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது ஆன்சரு, ரெட்ரோ தமிழ் ஆன்சரா, இங்க கொஸ்டின் பிராக்டிஸ், இதை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆன்சர் கீஸ் இருக்கா. ஆக்சுவலி இந்த கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு எது எது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கவே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஆகிறதுக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டக்குன்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஸோ போக போக வந்து கொஞ்சம் ஓகே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதே மாதிரி பாக்கெட் பிடிஎஃப்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. அப்போ சார் இப்போ இது வேணும் அப்படின்னு போட்டோம்னா இங்க தெரியுதுங்களா, டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன், இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பர் டெஸ்ட் நிறைய இருக்கு, நிறைய போடலாங்க. இவரோட நார்மலா இவரோட கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் தரமா தான் இருக்கும். இப்போ நம்மளை குழப்பற மாதிரியே இருக்கும், டஃப்பாக தான் எடுப்பாரு. அதனால வந்து நல்லா டெஸ்ட் போடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கொஸ்டின்ல இருந்தே தான் வந்து டெஸ்ட்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்பவுமே முட்டாள்தான் தான் சொல்லுவேன். எவ்வளவு பெரிய நீங்க இன்ஸ்டியூட் போனீங்களா அங்க கேட்குற கொஸ்டின் மாதிரியே வந்து நம்ம டெஸ்ட்ல வந்து வராது. ஓகேங்களா? நம்ம இந்த டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பிளஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராக்டிஸ் தான், நம்மளுக்கு வந்து மறக்காம இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதைபடி பார்த்தோம்னா இங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி அதை ரிலேட் பண்ணி ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து அங்கே வரும், அதுதான். ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா தெரியும், வீடியோஸ் அனௌன்ஸ்மெண்ட் தமிழ் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் மேக்ஸ் அந்த மாதிரி வருது. வீடியோஸ் இங்கே இருக்கிற இதுக்கல் மெட்டீரியல்ஸ்க்கெல்லாம் வீடியோஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து அதுவுமே பார்த்தோன்னா பழைய வீடியோஸ் இப்போ புது வீடியோஸ் எல்லாமே வந்து கலந்துதான் இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே ஒவ்வொரு டைம் புதுசும் போட முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கு. வேற என்ன, அதேதான் மகாசக்தி ஸ்கெடியூல் ஒன்னா ஸ்குவாட் ஸ்கெடியூல் குரூப் போடுறது மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்கெடியூல் இது. ஓகேங்களா? இங்க பார்த்துட்டு ஸ்குவாட் இந்த மாதிரி ஸ்கெடியூல் பார்த்துட்டு அங்கே போய் டெஸ்ட் எழுதிக்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி பயோகிராஃபி அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க மெட்டீரியல்ஸு. அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது நான் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்கல்ல, அந்த அப்ரிவேஷன் அப்புறம் ஓல்டு இது இந்த மாதிரி அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. காட்டுறேன். அதான் சொன்னேன் எது எது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவே எனக்கு. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதே மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? அந்த மாதிரி வேற என்ன, டெஸ்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் இதான் அந்த ஆன்லைன் டெஸ்ட் தான் சொன்னாங்க. இது வந்து ஒன்ஸ் எழுதிட்டு இன்னொரு டைம் எழுத முடியாது. அது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், இந்த டெஸ்ட் மெட்டீரியல் போனீங்கன்னா அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம். ரெண்டுமே இருக்கு. அது ஜஸ்ட் வந்து நம்ம ரேங்க் பார்த்துக்கலாம், நம்ம இந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அது எங்கேயா இருக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ், இங்க இருக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ். இதெல்லாம் போடுறாங்க பாருங்க, ஸ்டாட்டிக் ஜிகே கிளாஸ். அந்த லோட் ஆகிறது தான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ அது வந்து இது வெப்சைட்ல போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. வெப்சைட்ல போய் லாகின் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. ஆப் கொஞ்சம் வந்து நிறைய கிளிச்சஸ் இருக்கதான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால போய் பார்க்க முடியாது அந்த லிஸ்ட் எல்லாம். இதே வெப்சைட்ல போனீங்கன்னா நல்லா இதா இருக்கு. இந்த அன்னோன் சீரீஸ் ஆப்ஷன் எலிமினேஷன் சீரீஸ் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் சீரீஸ் எப்படி பண்ணலாம், மெட்ரிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குங்க.
ஸோ சொல்லப்போனால் வந்து அப்டேட் பண்ணி முடிச்சிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக இல்லை. அப்டேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேயா, ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் 2023-25 யூனிட் 9 வீடியோஸு, யூனிட் 8 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் தெரியுதுங்களா, வீடியோஸு, இது வீடியோஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. அடுத்து பார்த்தோம்னா மேக்ஸ், அதே மாதிரி மேக்ஸ் அதே மாதிரி தான் அந்த டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து வீடியோஸ். அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே குருநாத் சார் தான். ஒரு கொஞ்சம் தான் வேற யாரும் எடுத்திருக்காங்க, அது பழசெல்லாம் வேற யாரும் எடுத்திருக்காங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் பாக்கெட் பிடிஎஃப் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு. ஒர்க் ஷீட்டு, ஜாகிரஃபி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது விஷயம். டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சு படிச்சுக்கலாம். இதுலேயே தான் உட்காந்து அப்படியே படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கெடியூல் படி கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ், தமிழுக்கு தமிழ் எடுத்து படிச்சுக்கலாம். தெரியுதுங்களா, இதுதான் பாக்கெட் பிடிஎஃப் அப்படின்னா இல்லையா அது. இது ஆக்சுவலி ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இதே நம்பிட்டு இருக்காதீங்க. பட் ஏன்னா ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து புக்கு வந்து வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிக்கோங்க. பாக்கெட் பிடிஎஃப் வந்து ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதான் கொடுத்துட்ருக்காங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய இருக்குது. ஓகேங்களா, டிரான்ஸ்லேஷன், பயோகிராஃபி, கொஷின்ஸு, இது ஆன்சர் கீ. ஓகேங்களா, கொஷின் ஆன்சர் கீ. இந்த எக்ஸ்ட்ரா இதுதான் இது கொடுத்துருந்தாங்க எங்கனே. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, கண்டுபிடிக்கிறதே எனக்கு வந்து இதில் தான் நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு லோட் ஆச்சுன்னா வந்து பார்த்துக்கலாம். பட் வெப்சைட்டில் வந்து டக்கு டக்குன்னு லோட் ஆகுது. இதில் தான் கொஞ்சம் இங்கே இருக்க பாருங்க. இல்லை, இது வந்து பார்த்தோன்னா மிலிட்ரி எக்ஸசைசஸ் இந்த மாதிரி இருக்குது. பாதுகாப்பு, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னே இங்க இருக்கு பாருங்க, அப்ரிவேஷன்ஸ். அந்த அப்ரிவேஷன்லாம் இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, அது இங்க இருக்கு பாருங்க அப்ரிவேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் யோஜனாவோட அப்ரிவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பாருங்க, ஆட் ஆகிட்டே இருக்கு, ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்டேட் பண்ணவே இல்லைன்னா பழசும் இருக்குது புதுசும் இருக்குது. ஓகேங்களா, பட் மெட்டீரியல்ஸ் தான் வந்து ஒரு கோஆர்டினேட்டடாகவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அப்டேட்டடு மெட்டீரியல்ஸ் இல்லை, அந்த பாக்கெட் பிடிஎஃப்லாம் சொன்னால் அதெல்லாம் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் இல்லை. அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மெட்டீரியல்ஸ் ஷெடியூல், சூப்பர் பிரெயின் மெட்டீரியல் ஸ்கெடியூல், இது ஃபுல் புக் பண்ணாலே யூனிட்லேருந்து இப்போ தான் புக் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, அது ஆழ்கடல் ஸ்கெடியூல், அந்த ஸ்கெடியூல் இது அதை வச்சு நம்ம டெஸ்ட் எழுதிக்கிறது. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, இது வந்து டெஸ்ட் மெட்டீரியல்ஸ், பழைய டெஸ்ட் மெட்டீரியல் புதுசாக அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசன் பேட்ச் பேஸ் பண்ணி அப்டேட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்டேட்டட் கொஷின்ஸ், புதுசாக கொஷின்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா? இதெல்லாம் அது வரைக்கும் பழைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கெடியூல் படி 15 நாள். 5ஆம் தேதி வந்து ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணாங்களா? அப்ப 5ஆம் தேதியிலேருந்து 15 நாள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்பன்னா 20ஆம் தேதி நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த 20ஆம் தேதி அப்போ வந்து டெஸ்ட் போடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ எங்கள் டெஸ்ட் மெட்டீரியலில் பார்த்தோன்னா அரசன் பேட்ச் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் வந்து போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி நிறைய டெஸ்ட் இருக்குது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. புக்கு பேஸ் பண்ணி அவங்க கொடுத்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி எழுதிக்கலாம். வீடியோஸும் பார்த்துக்கலாம். பெட்டர் ஆப்புக்கு பதிலாக நீங்கள் இது யூஸ் பண்ண வெப்சைட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒரு டைமு. வீடியோஸ் வந்து அந்த லிஸ்ட்டே பார்க்க முடியாது. இப்போ வீடியோ இப்போ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க சுத்து இன்னும் கொண்டா சுத்து இதெல்லாம் ஆச்சு. சரி அதுக்கப்புறம் தான் அவங்க அட்மின்க்கு வந்து மெசேஜ் போட்டேன். அவங்களும் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நல்ல விஷயம் இல்லையா? ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 வீடியோஸ் இருக்கா? இப்போ இதுக்குள்ளே போகிறோம் பாருங்களா. சுத்துதே சுத்துதே அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ அதுதான் சொல்கிறேன், வெப்சைட் யூஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. இந்த மாதிரி அந்த வீடியோ போயிட்டு இதை சுற்றிட்டே இருக்கு. வந்தாலும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் வருது. அந்த லிஸ்ட் எத்தனை 15 வீடியோ இருக்கா? 15 வீடியோ லிஸ்ட் காட்டலாம், நம்ம காட்ட மாட்டுது. இப்போ இதுங்க வெப்சைட் நான் போய் காட்டுறேன். ஓகே இது நான் லாகின் பண்ணி போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். டேஷ்போர்ட் லாகின் பண்ணி போனீங்கன்னா டேஷ்போர்ட் மை கோர்ஸு இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா? லிஸ்ட்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு. இது போனீங்கன்னா தெரியுதா? தெரியுதுங்களா? ஷோ ஹால் எல்லாமே டெஸ்ட்டு அது இது எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வரும். வீடியோஸ்னால் வீடியோஸ் மட்டும் வரும். இப்போ பாருங்க வீடியோஸ் கொடுத்துறோன்னா ஏன்னா செலக்ட் பண்ணால் வீடியோஸ் மட்டும் வந்துச்சிங்கன்னா தமிழ் மெகா அறிவிப்பு தமிழ் ப்ளஸ் 4ன்னு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே ஃபுல்லாகவே வரும். ஓகேங்களா? அழகாக ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஆப் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பட் ஆப் மூலியமாக தான் நீங்கள் வெப்சைட் போக முடியும். அந்த மாதிரி தான் இது பண்ணிக்கலாம். டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு போனீங்கன்னா தெரியும். ஆள் பட ஸ்கெடியூலும் தெரியுது. ஸ்கெடியூலு அவுட் சோர்ஸு ஃபுல் புக்கு இதெல்லாம் ஈஸியாக டக்கு 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 டக்குன்னு லோட் ஆகுது இதில். அதுதாங்க காட்டினதே தான். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கு. டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் மெயினாக பார்த்தோன்னா சாரி மெயினாக பார்த்தோன்னா ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பைலிங்குவலும் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தனி தெளிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு டெஸ்ட் இல்லாமல் என்னால் பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக. பட் அதே மாதிரி எனக்கு ஸ்கெடியூல் அந்த ஸ்கெடியூல் ரொம்ப பிடிச்சி போகிறதுனால அந்த இதுவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஸ்கூல் புக் சீரீஸ் ஐஎன்எம் டெஸ்ட் இங்கே பாருங்க. ஆன்லைன் டெஸ்ட் அதே மாதிரி ஆஃப்லைன் டெஸ்ட்டும் இருக்குது. அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லை நீங்கள் 10th பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இதெல்லாம் சூப்பராக நீங்கள் பண்ணிக்கலாம். இருங்க போனீங்கன்னா அந்த மாதிரி ஆன் ஆயிரும், நம்ம போய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் போனீங்கன்னா எனக்கு தெரியும். அது வந்து புத்தக பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருப்பாரு. காட்டுறேன். இங்க இருக்கு பாருங்க. புத்தக பித்தன் டெஸ்ட் 1 அங்க கீழே ஆன்சர். புத்தக பித்தன் டெஸ்ட் 1 அங்க ஸ்கெடியூல் பார்த்தோமா உள்ள அது வந்து அதுக்கான டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி புக்ஸ் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இருக்கு, பண்ணிக்கலாம். சூப்பரா பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஐயோ இது ப்ரமோஷன்லாம் இல்லைங்க. இது ஒரு பிரதர் வந்து கேட்டு வந்தாரு, எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்காக நான் இது பண்ணேன். அதுக்காக இந்த வீடியோ ப்ரமோஷன்லாம் இல்லை. எனக்கு காசும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ப்ரமோட் பண்ணுறதுக்குலாம் கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த அளவுக்கு இவரு ப்ரமோட் பண்ணதை விட நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரமோட் பண்ணுறேன் போல.
குருநாதர் ஐயா பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் காசு போட்டு விடுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. சும்மா ஜோக்கு சொன்னேன். அப்புறம் குரூப் 1, குரூப் 2 இது எல்லாமே குடுத்துருக்காங்க டெஸ்ட்ல. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸோ அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ நீளமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஸோ இது அந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸு இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்குன்றதுனால தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் டைம் ஆயிடுச்சு. அதனால பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க பிரதர். டூரிங் டாக்ஸா உங்க பேரு? சரிங்களா? அப்படின்னு தான் இருந்துச்சு இதில். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஓகேங்களா? ஓகே. ஐ ஹோப் செய்யணும் இனிமேல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு ஒரு கிளாஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.